வணக்கம். ஒரு விவசாயி இருந்தாரு. அவருடைய வீட்டு தேவைக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்திலிருந்து குடிநீருக்காக தண்ணி எடுத்து வரும்போது 2 பக்கமும் ஒரு கழி இருக்கும். அந்த தடியில 2 பக்கம் பானைய கட்டிருப்பார். தோள்ல கொண்டு வருவார். அதுல ஒரு பானை சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா தண்ணி சொட்டிக்கிட்டே வரும். இந்த வீட்டுக்கு சேர்றதுக்குள்ள அது அரை பானை ஆயிடும். இன்னொரு பானை முழுமையா வரும். இந்த பெரிய பானை, அந்த முழுமையா வரக்கூடிய பானைக்கு ஒரு பெரிய பெருமை. நாம எல்லாம் பாரு எவ்வளவு முழுசா கொண்டு வந்து தண்ணி சேர்த்திருக்கோம் முழுமையாக. இது அரைகுறை பானை. அப்படி அது சொல்லும்போது மன வருத்தத்தோட அந்த விவசாயி கிட்ட அந்த பானை கேட்கும், என்னுடைய இப்ப இந்த மாதிரி ஆயிருக்கு, அறவாதி தண்ணி கூட நம்ம போய் சேர்த்த முடியலன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த விவசாயி சொல்லுவாரு, நீ உன்னை கட்டி எடுத்து வருகின்ற அந்த பகுதியை பாத்தியா, நீ இருக்கிற பக்கத்துல கட்டி இருக்கிற பக்கத்துல அந்த பகுதி முழுக்க பூச்செடிகளாக எவ்வளவு அழகா வந்திருக்கு பாத்தியா, உன்னுடைய ஓட்டை எனக்கு தெரியும், அதனால அதுல தண்ணி வருங்கிறது தெரியும், அதனால நான் பூச்செடிகளை நட்டேன், பூ விதைகளை போட்டேன், அது இன்றைக்கு அழகாக பூக்கள் பூக்கின்ற மலர்கின்றன. அதனால பிறர் பேசுவதையெல்லாம் நாம காதுல விழுகவே கூடாது. அது மட்டும் இல்லை, தன்னிடம் இருக்கக்கூடிய குறையை கூட நிறையாக மாற்றிக்கொள்கின்ற மனப்பான்மை வேண்டும் இந்த பானை போல. அதனால் நிறைவாக மாற்றிக்கொண்டால் பூக்கள் மலரும். வணக்கம்.